الحمد لله الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخ أبو مرشدا يا أصحاب الوقت عيدوا بحكم نيابتي عن حكمكم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்மிகு இந்த நெல்லை ஏர்வாடி மக்கள் நல மன்றம் மற்றும் 6 மஹல்லா ஜமாத் இணைந்து நடாத்துகிற முப்பெரும் மகத்தான விழா மன்றத்தினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா ஏழைகள் வறுமை போக்குகிற கொடை விழா மாத்திரம் அல்லாமல் அதன் மகுடமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 1500வது மீலாது பெருவிழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் நெல்லை ஏர்வாடி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி பி சுலைமான் அவர்களே, துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஜனாப் எஸ் ரஃபீக் முகமது ஹாஜி அவர்களே, செயலாளர் பெருந்தகை மரியாதைக்குரிய முகமது நியாஸ் மீரான் சாஹிப் அவர்களே, துணை செயலாளர் மரியாதைக்குரிய எம் ஏ அகமது கான் அவர்களே, இணை செயலாளர் முகமது சலாஹுதீன் அவர்களே, இந்த மன்றத்தினுடைய துணைத் தலைவர் முகமது அப்துல்லா ஹாஜி அவர்களே, பொருளாளர் ஷேக் சலாஹுதீன் ஹாஜி அவர்களே, இந்த உயர்மிகு நிகழ்வில் தங்களுடைய தேன்மதுர குரலால் தீனிசை தந்து அமைந்திருக்கிற பாசத்திற்குரிய நண்பர் அல் ஹாஃபில் பி எஸ் அஹமது சாலி ஃபஹீமி பி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சிறப்பு சேர்த்திருக்கிற மரியாதைக்குரிய இமாம்களான ஹாஜா முஹியுத்தீன் ஃபைசி அவர்களே, முகமது ரஃபீக் தாவூதி ஹதரத் அவர்களே, ஷேக் அலி ஜமாலி ஜலாலி ஹதரத் அவர்களே, முகமது கோயா அன்சாரி அல்தாஃபி ஹதரத் அவர்களே, ஆஷிக் இக்பால் ஃபைசி அவர்களே, அகமது சிராஜி ஹதரத் அவர்களே, இந்த சீர்மிகு நிகழ்வில் எனக்கு முன்னால் சிறிய உரை தந்து சென்றிருக்கிற மரியாதைக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் எம் ஷதீதுத்தீன் வாக்கவி ஹதரத் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இந்த நிகழ்வை மெருகூட்டி இருக்கிற நாகநேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ரூபி மனோகரன் அவர்களே, மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ஜனாப் ஹாஜா முஹீனுத்தீன் ஜிஸ்தி பெருந்தகை அவர்களே,
இன்னும் திரளாக இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்தினுடைய முன்னோடிகளே, இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமையான சிறார்களே, இளைஞர்களே, இந்த தீன் கமழுகிற இந்த மன்றத்தில் நம்மை எல்லாம் இந்த தருணத்தில் ஒன்று கூட்டி இருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் சர்தாரி து ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகத்தான தலைமையின் கீழால் ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள் அனைவர்களும் சங்கமிக்க இருக்கிற அந்த உயர்மிகு சொர்க்க சபையில் அல்லாஹ் நம் அனைவர்களையும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்து பண்படுத்தி ஆளாக்கிய ஆசிரிய பெருந்தகைகள், நமது வாழ்வில் நமக்கு துணை நிற்கிற நமது ஜோடிகள், நம்மால் ஈன்றெடுக்கப்படவிருக்கிற பாசத்திற்குரிய பிள்ளைகள், சந்ததிகள், நமது வாழ்க்கையில் நம்மோடு பயணித்த நண்பர்கள், நட்பின் வட்டத்தினர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அந்த சொர்க்க சபையிலும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சகைக்குரிய பெருமக்களே, நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ் என்கின்ற ஒரு மகத்தான தலைப்பை இந்த சபை மன்றம் எனக்கு வழங்கி இருக்கிறார். இறைமறை குர்ஆன் சூரா அல் இஸ்ராவினுடைய 71வது ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம். அன்ற நாளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை எல்லாம் அழைப்பான். எப்படி அழைப்பான் என்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு மொழியை இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தருவார்கள். யுனாதி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அழைக்கப்படும் மக்களை எப்படி, யா உம்மத்த இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் உம்மத்தே, யா உம்மத்த மூசா, யா உம்மத்த ஈசா என்றெல்லாம் அழைக்கப்படும். நம் அனைவர்களையும் அந்த இடத்தில் இப்படி அழைக்கப்படும், யா உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தினர்களே என்று அழைக்கப்படும். நாளை மறுமையில் அழைக்கப்படுகிற அந்த இடத்தில் இப்படி ஒரு அழைப்போசை வருகிற பொழுது, உம்மத்தே முஹம்மதியாவினுடைய சமுதாயமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமுதாயமே என்று அழைக்கப்படுகிற பொழுது, உண்மையிலேயே யார் உம்மத்தே முஹம்மதியாவில் உள்ளவர்களோ அவர்கள் அந்த இடத்தில் ஆஜராக்கப்படுவார்கள். இப்ப இந்த இடத்துல எவ்வளவோ குடும்பங்கள் குழுமி இருக்கலாம். ஒரு குடும்பத்தின் பெயரை சொல்லி இந்த குடும்பத்தினர்களே என்று அழைத்தால் அவர்கள் எழுந்திருக்க முடியும். எத்தனையோ நபர்கள் இங்கே நாம் இருக்கிறோம். அஹ்மத் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்தான் எந்திரிக்க முடியும். இங்காவது நாம் சில நேரங்கள் புரியாமல், செவிகளில் சரியாக உள்வாங்காமல், நம்ம பெயரா தெரியலையே என்று கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கூட அடுத்தவர் எழுந்து நிற்க முடியும், வர முடியும், முன்னால் நிற்க முடியும். ஆனால் நாளை மறுமையில் உம்மத்தே முஹம்மதியா என்று அழைத்தால் அந்த உம்மத்தே முஹம்மதியா மாத்திரமே வந்து நிற்க முடியும். அவங்களதான் அங்க ஆஜராக்கப்படும். அப்ப நாம உம்மத்தே முஹம்மதியான்னு நாம சொல்லிக்கிறோம், அப்படிதானே? நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரோட உம்மத்து? யாரோட உம்மத்து? அங்கிருந்து சத்தத்தையே காணமே. யாருக்கு சந்தேகமா இருக்க நோ தெரியல. நாம் யாரின் உம்மத்துகள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்துகள். அந்த திருநாமத்தை உச்சரிப்பதற்கு நாக்குக்கு தகுதி வேண்டும். அந்த உயர் நாமத்தை உச்சரிப்பதற்கு நாவுக்கு யோகியத்தை வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் பெயர் சொல்லப்பட்டு என்னை நினைவு கூறப்பட்டு எவன் ஒருவன் ஸலவாத்தை மொழியாமல் இருப்பானோ அவன் கஞ்சனில் மகா பெரிய கஞ்சன் என்றார்கள். நம்ம யாரையாவது கொஞ்சம் கஞ்சன்னா கோவம் போட்டுருவோம். ஆனா இந்த சபையில யாராவது கஞ்சர்கள் இருக்கிறார்களா என்று நம் மனதில் நாம் கை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பெருமானாரின் பெயரை கேட்டு ஸலவாத்தை யார் சொல்லவில்லையோ அவன் கஞ்சனில் ஆகப்பெரிய கஞ்சன் அப்படின்னாங்க. அல்ல அத்தகைய அவப்பெயருக்குரியவர்களாக நாமும் நமது சந்ததிகளும் ஆகிவிடாமல் பாதுகாப்பானார். ஆமீனாது சத்தமா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சம் உங்களை உசுப்பேற்ற வேண்டியது இருக்கு. எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். சரியாக நெல்லை ஏர்வாடி மக்கள் மரியாதைக்குரிய மற்ற உறுப்பினர் வந்த பொழுது ஒரு கோரிக்கையை வச்சு கேட்டுக்கிட்டாங்கல்ல, எங்க பகுதிக்கு பஸ் வரணும், வசதிகள் சரியா இருக்கணும், சீரா இருக்கணும், அந்த ரோட்டை சரி பண்ணணும்னு சொல்லி. அந்த மாதிரி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல்களில் இருக்கிறோம். நாமும் அப்படித்தான் உங்களிடம் இவைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். சுயநலமும் இருக்கிறது. நான் கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது நீங்கள் சொல்கிற ஸலவாத்தில் எனக்கும் பங்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான ஒரு அடையாளம். அவர்கள் இல்லை என்றால் இந்த அடையாளம் தெரியாது. அவர்களை கொண்டுதான் அடையாளம் இருக்க வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய சங்கைக்குரிய ஹதரத் பிறந்தகி சொன்னாங்க இல்லையா, இன்று நாம் யார் யாரையோ நமது முன்மாதிரி வடிவங்களாக எடுத்துக் கொள்கிறோம். இல்லை இல்லை, எங்களுக்கு ஒற்றை அடையாளம் தான் உண்டு. அது யாரின் அடையாளம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அடையாளம். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எல்லாரும் கைவிடுகிற தருணத்தில் நான் கைவிட மாட்டேன் என்றார்கள். ஒரு ஓட்டு போட்ட மக்களை நான் மறக்க மாட்டேன்னு மன்ற உறுப்பினர் சொல்கிறார். நெல்லை ஏர்வாடி மக்களை நான் மறக்க மாட்டேன், காரணம் எனக்கு வாக்கு செலுத்திய பெருமக்கள் நீங்கள் அனைவர்களும் என்றார். அவர் உங்களை மறக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு ஒன்றை கைமாறு செய்திருக்கிறீர்கள். அவரை வெற்றி வாகை சூடுவதற்கான வழிக்கு நீங்கள் ஒரு உந்துதலாக இருந்திருக்கிறீர்கள். அதனால் அவர் உங்களை மறக்காமல் இருக்கிறார். அவருக்கு வாக்கு செலுத்தாமல் இருந்திருந்தால் இந்த வார்த்தை வெளிவந்திருக்காது. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நாம் என்ன செய்தோம் அவர்கள் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு? நம்மிடத்தில் அவர்கள் எதை எதிர்பார்த்திருந்தார்கள் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு? என்று அல்லாஹ் சொல்கிறார். நன்றாக நீங்கள் உங்கள் செவிகளில் உள்வாங்கி சிந்தைகளில் ஏற்றி உங்கள் இருதயங்களில் அதை ஆழ பதித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இறைமறை குர்ஆன் ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க பொருந்திக் கொள்றவாறு தருவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க திருப்தி அடைகிற மாதிரி அல்லாஹ் தருவான். அப்படி ஒரு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வச்சிருக்கிறான். அதற்கு முழு அம்ச யோகியதை உங்களிடத்தில் இருக்கிறது. ஏன்னா அது இருக்க போய்தான். இப்ப முன்னால பேசி சங்கைக்குரிய ஹதரத் ஒரு புர்தா ஷரீஃபின் வரியை சொன்னாங்க. லம்மாதா அல்லாஹு தாஈனா லி தாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமமி. நாம சிறப்பா இருக்கிறோம், உம்மத்திலேயே சிறந்த உம்மத்தா இருக்கிறோம். எந்த காரணத்தினால? வேற எந்த காரணமும் இல்லை. எந்த தகுதியும் இல்லை. என்ன யோக்கியதை? எந்த யோக்கியதையும் இல்லை. என்ன அருகதை? ஒரு அருகதையும் இல்லை. ஒற்றை யோக்கியதை நம்மிடம் இருக்கிறது. அது ஒப்பற்ற யோக்கியதை. பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். நபிகள் நாயகம் சங்கையாளர்கள், அதனால் நாம் சங்கை சமுதாயம். இதை தவிர வேற என்ன நம்ம கிட்ட இருக்கு? என்ன தகுதி இருக்கு? என்ன யோக்கிய அம்சம் இருக்கு? ஒண்ணு இல்லை.
முன்னுண்டான சமுதாயத்தின் அத்த நீண்ட ஆயுள்கள் இருந்ததா? அவர்கள் வணங்கிய வணக்கத்தின் அடையாளங்கள் இருந்ததா? எதுவும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே யோகியதை தான். எங்க ரசூலுல்லாஹ் ரசூல்மார்கள் எல்லாம் சிறந்த ஆளு, அதனால நாங்க சமுதாயத்துல சிறந்த ஆளு. இது இந்த ஒண்ணை தவிர நம்ம கிட்ட வேற ஒண்ணும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். நீங்க பொருந்தி கொள்றவரை தந்தான், திருப்தி அடைகிறவரை தருவேன் அல்லாஹ் சொல்றான். நல்லா கவனிக்கணும். குர்ஆனில் சொல்லுகிற இறை வார்த்தை அது. நீங்கள் திருப்தி அடையும் வரை அல்லாஹ் தருவான்னு சொல்றான். அந்த மாதிரி கொடுக்க முடியும். அதை பெற்றுக்கொள்ள தகுதியும் அவங்க கிட்ட இருந்துச்சு. நாயகமே, உங்கள் கால்கள் எல்லாம் முறையிடுகிறது அதன் வேதனை வடிவங்களை. இந்த அளவுக்கு கால் வீங்க தாங்கள் வணங்க வேண்டுமா என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். எந்த பாவங்களும் தங்களிடத்தில் இல்லையே, அப்படிப்பட்ட நீங்கள் கால்களும் வீங்கும் அளவுக்கு உங்கள் இரவு வணக்கங்கள் அமைகிறதை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அழகா சொல்லுங்களேன், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி அஃபலா அகூன அபதன் ஷகூரா. நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியான ஆக வேணாமான்னு கேட்டா, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பு தந்திருக்கிறான். நபிமார்களில் சிறந்தவர்களாக, ரசூல்மார்களில் சிறந்தவர்களாக, சமுதாயத்தின் அடையாளமாக, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் ஒட்டுமொத்த படைப்பினத்தின் தலைவராக, யாருக்கும் கிடைக்காத அளப்பெரும் பாக்கியமாகி அல்லாஹ்வை சந்திக்கிற அரும்பெரும் பாக்கியமாக, என் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் எனக்கு அல்லாஹ்வே பொறுப்பேற்று அதனுடைய வடிவமைப்பாக என்னை கொண்டு வந்து நிறுத்தினானே, இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அப்பலா அகூன அபதன் ஷகூரா. அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியான ஆக வேணாமான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல்ல. இப்படிப்பட்ட அடியார அல்லாஹ் தஆலா திருப்தி படுத்துவானா மாட்டானா? அதனால சொன்னா வலசௌப யுதீக ரப்புக ஃபதரல்லாஹ். நீங்க திருப்தி அடைகிற வரைக்கும் அல்லாஹ் தருவான். போதும் போதுங்கிற வரைக்கும். நமக்கெல்லாம் ஒரே சமயத்துல தான் போதும் போதும்னு சொல்லுவோம். சாப்பாடு தின்று வயிறு நிறைஞ்சா போதும் போதும். நமக்கு திருப்திங்கிறது அந்த ஒண்ணுலதான் கிடைக்கும். ஆனா அதை நம்ம திருப்தி ஆக்கிக்கிறணும். சில கட்டங்கள்ல திருப்தி ஆகாட்டாலும் ஆக்கிக்கிறணும். ஒரு சகோதரர் வீட்டுல சாப்பிட போயிருக்கும் போது சாப்பாடு போடுறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, எப்படி இருக்கு அப்படின்னாரு. அவருடைய மச்சான் பக்கத்துல இருந்து சொன்னார், அவங்க வீட்டுல சமைச்சிருக்கிறாங்க, சமைச்சவங்க இவங்க சமையக்கட்டுல இருக்கிறாங்க, எங்களுக்கு சாப்பாடு இவர் பரிமாறுறார், மச்சான் பேசையில உட்கார்ந்து இருக்கிறார், சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னாங்க. அவர் முந்திக்கிட்டு சொன்னாரு, ஹஸ்ரத் நீங்க சொல்ற உங்களுடைய ஒப்பீனியன் சொல்ல முன்னாடி நான் சொல்றேன், திருப்தி நல்லா தான் இருக்கும். ஆனா நான் இங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இவ்வளவு காலமா. அவர் சொல்றாரு, எவ்வளவு அழகா சொன்னா, எனக்கே அடாடா இப்படி நாம பயன்படுத்தலாம் போல இருக்கேன். நான் இவ்வளவு காலமா நான் இங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வச்ச கையினால தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இது சாதாரண உணவு கிடையாது, சொர்க்க உணவு மாதிரி அப்படின்னார். இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. அப்போ அவர் சொல்றார், சொர்க்க உணவு மாதிரி அப்படின்னார். சொர்க்க உணவு மாதிரியா? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது இவ்வளவு புகழ்றாரு, அவ்வளவு பாசம் போல இருக்கு, அவ்வளவு பிரியம் போல இருக்குன்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு. இல்ல, சொர்க்கத்துல உணவு ஒரு நாள் ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த வீட்லயும் ஒரு நாள்ல ஒரு டேஸ்ட் இருக்காது. நேத்து ஒரு டேஸ்ட், இன்னைக்கு வேற டேஸ்ட், நாளைக்கு இன்னொரு டேஸ்டா தான் இருக்கும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரே டேஸ்ட்ல எதிர்பார்க்கிறாதீங்க. நீங்க பிரியாணினா இந்த டேஸ்ட் தான் இருக்கு, நீங்க ஒரு முடிவு செஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா இங்க அப்படி இருக்காது, இது வேற டேஸ்ட்ல இருக்கும். நாளைக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா அது இன்னொரு டேஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்றாரு. சில நேரங்கள் இப்படி நினைச்சு திருப்தி அடைஞ்சுக்கிறலாம் வீட்டுல. ரசூலுல்லாஹ் ஒரு காலம் வாழ்க்கையில குறை சொன்னதே இல்லை சாப்பாட. வீட்டுல சாப்பிட்ட காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி மனைவிமார்கள் சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல சாப்பிடுவோம், எங்க வீட்டுல நாங்க செஞ்சு கொடுத்தத ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க, அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறத எப்படி விளங்கிக்கும்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா, வளமையா சாப்பிடறத விட இன்னும் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா நாங்க விளங்கிக்குவோம், ரசூலுல்லாஹ்க்கு இப்ப பிடிச்சிருக்கு இந்த உணவும் நாங்க விளங்கிக்குவோம். அவளுக்கு பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ரசூலுல்லாஹ் அவாய்ட் பண்ணிக்குவாங்களே தவிர, தன் நாவினால் எந்த உணவையும் சமைத்த நபர்களையும் ரசூலுல்லாஹ் குறை சொன்னதே கிடையாது வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி இருந்தா எந்த பொண்டாட்டி மனைவியை கணவனை புகழாம இருப்பாங்க?
இப்படி ஒரு ஆள் நடந்துகிட்டா நாம புகழ்றோமா? எங்கெல்லாமோ புகழ்றோம். ஹோட்டல்ல சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கு, என்ன அழகா இருக்கு, என்ன கிறிஸ்பியா இருக்கு, என்ன மனமா இருக்கு, இதெல்லாம் சொல்றோம்ல. உங்களுக்காண்டி டெய்லி சமைக்கிறாங்கல்ல வீட்டுல, என்னைக்காவது வாய் திறந்து கொலக்கட்டை வாயில வச்ச மாதிரி இருக்கிறோம்ல, புகழணும்ல, நல்லா இருக்குன்னாது சொல்லணும்ல. அந்த சீதேவிகள் அவ்வளவு கஷ்டப்படுறது வேற எதோ, நீங்க எது கைமாறலாம் செய்ய தேவையில்ல. சாப்பிட்டு முடிஞ்சதோட நல்லா இருக்குமா, என்ன டேஸ்டா, முடிஞ்சு போச்சு இல்ல, அதுல விழுந்துருவாங்கம்மா அவங்க. அந்த ஒன்னதான் எதிர்பார்க்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு திருப்தி அதுல இருக்கு. ஏன் செஞ்சு தாராங்க, அதை புகழ வேண்டியதான, வாய் சொல்லி புகழலாம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு திருப்தியாக அமைந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச எல்லா செயலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதல்லாஹ், நீங்க திருப்தி அடைகிற மாதிரி நாம தருவோம்னா, ஏன்னா நீங்கள் செய்த ஒவ்வொன்றும் எனக்கு திருப்தியாக அமைந்தது. ரசூலுல்லாஹ் செஞ்ச எல்லாமே யாருக்கு திருப்தி அமைஞ்சது? அல்லாஹ்வுக்கு திருப்தி அமைஞ்சது. அதனால அல்லாஹ் சொன்னா, நீங்க திருப்தி ஆகிற மாதிரி நாம தருவோம்னா, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதல்லாஹ், நாளைக்கு சொர்க்கத்திலும் கூட யாருக்கும் கொடுக்காத மகாமன் மஹமூதாவெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கிறோம்னா, யாருக்கும் வழங்காத லிவாவுல் ஹம்த் எல்லாம் வச்சிருக்கோங்கிறான், யாருக்கும் வழங்காத ஹவுதுல் கௌசர் எல்லாம் வச்சிருக்கோங்கிறான், நாளைக்கு யாருக்கும் கொடுக்காத தனிச்சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு, நீங்க திருப்தி அடைகிற மாதிரி தருவோம்னு சொன்னா. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை அப்படியே கபூல் செய்யணும் தகுதி இருக்கு, கபூல் செய்யலாம் இல்லையா? நன்றாக யோசிக்கணும் அருமையான பிள்ளைகளே, அருமையான மக்களை, நன்றாக யோசிக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நீங்கள் திருப்தி அடைகிற மாதிரி தருவேன்னு சொல்றான். எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா அல்லாஹ், நான் பொருந்திக் கொள்ளவே மாட்டேன். அவர்கள் மாத்திரமே அந்த வார்த்தையை மொழிய முடியும். லா அல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை அது! அல்லாஹ்வின் சமூகத்தில் நீங்கள் திருப்தி அடையும் வரை தருவாங்கிறான், நான் திருப்தி அடையவே மாட்டேன். யார் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அல்லாஹ், நான் திருப்தி அடையவே மாட்டேன். நிசப்தம், திருப்தி அடையவே மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வவாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், என் உம்மத்தில் ஒருவரேனும் நரகில் இருக்கும் வரைக்கும் நாளை மறுமையில் நீ என்ன தந்தாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! அல்லாஹு அக்பர். என் உம்மத்தில் ஒருவரேனும் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் என்ன பெரிய சிறப்புகள் கிடைத்தாலும், எவ்வளவு பெரிய மாண்புகள் கிடைத்தாலும், எவ்வளவு பெரிய மரியாதை கிடைத்தாலும், 2 புள்ள இறந்து போச்ச கூட்ட நெரிசல்ல அப்படின்னு கேட்டா அந்த தாய் சொல்றா, போகட்டும். அந்த தாய் எங்கே? எங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கே? எனவேதான் முஹம்மது ரசூலை முன்மாதிரியாக எடுங்கள். அப்படி எடுத்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள், உங்களை சார்ந்தோரை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள், உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். இந்த உம்மத்துக்காகவே ரசூலுல்லாஹ் தன்னை அர்ப்பணித்திருந்தார்கள். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு பிரத்யோகமான பிரார்த்தனையை கொடுத்திருந்தார். அந்த பிரார்த்தனை கேட்டுவிட்டால் அல்லாஹ் அதை கபூல் செய்தே தருவார். 900 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் உம்மத்தின் தொல்லை தாங்க முடியாமல் அந்த துஆவை பயன்படுத்தினார்கள். வெள்ள பிரளயம் ஏற்பட்டு அழிந்து போகக்கூடிய சூழல் உருவானது. ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்று நிகழ்வுகளை புரட்டி பார்த்தால் தெரியும், இவன் ஒரு காலமும் திருந்த மாட்டான், இவனை அழித்தொழித்து விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் சமூகத்தில் பிரார்த்தனை முன்வைத்ததின் வெளிப்பாடு, நைல் நதியில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான், அந்த சமூகம் மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அந்த பிரத்யோக பிரார்த்தனை வழங்கப்பட்டிருந்தது.
இந்த அரபுலக ஜாகிலியத்து மக்கள் கற்களின் மீதுதான் பூசை செய்வதற்காக பூக்களை போட்டிருந்தார்கள். ஆனால் தாயிஃபில் ஒரு பூவே வந்தது, அந்த பூவின் மீது அல்லவா கல்லை வீசி எறிந்தார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மேனிகளை அல்லவா அவர்கள் பதம் பார்த்தார்கள். ரத்தம் சொட்டி விழப் போகிறது. ஒரு நபியின் ரத்தம் பூமியில் விழுந்தால் பூமி பழுதாகி போய்விடும். எனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் திருக்கரத்தால் அதை துடைத்துக் கொள்கிறார்கள். இறை சமூகம் இருந்து விரைவாகவே அமரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். சொல்லுங்கள், இந்த சமுதாயம் இந்த மக்களை அப்படியே அழித்து விடுகிறேன், 2 மலைகளுக்கிடையில் நசுக்கி விடுகிறேன் என்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் செய்துவிட்டால் இவர்களின் பிள்ளைகளும் அப்படி செய்யவா போகிறார்கள்? இவர்களின் முதுகந்தண்டுகள் தாங்கி நிற்கிற இவர்கள் சந்ததிகள் என்னை சார்ந்தவர்களாக மாறுவார்கள். அழித்து விடாதே, இவர்களை விட்டுவிடு என்று ஒரு ஒப்பற்ற தலைவர் இறை சமூகம் கேட்ட கேள்வி, அழித்து விடவா என்று கேட்ட கேள்விக்கு அழிக்காதே என்று சொல்லுகிற நாவு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நாவு. அந்த உம்மத்து நாம மிகப்பெரிய கடுமையான கஷ்டங்கள். அபீ தாலிப் தன் இனம் சார்ந்தவர்களை ஒதுக்கி வைத்தார்கள், உணவு கொடுக்கவில்லை. உதரங்கள் எல்லாம் சுண்டி போகிறது, குழந்தைகள் எல்லாம் அழுது பீரிடுகிறது. இரவு பொழுதுகள் அழுகை சப்தங்கள் தான் செவிகளில் துளைக்கும் அளவுக்கு சங்கடத்தை சுமந்து கொண்டார்கள். மக்காவிலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நாவை அசைக்கவில்லை. உஹதில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பற்கள் ஷஹீதாகிறது. அந்த தருணத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு மஹதி கௌமி, அல்லாஹு மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அறியாத மக்கள் அழித்து விடாதே என்றுதான் கேட்டார்கள். நாயகமே, உங்களுக்கு கரத்தில் தவழுகிற உங்கள் பேரப்பிள்ளை கொஞ்சி மகிழ்கிறீர்களே, இந்த பேரப்பிள்ளை உங்கள் சமூகத்தின் ஒருவனால் கொடியவனால் கொல்லப்படுவார் என்ற செய்தி செவியில் கேட்ட பொழுதும் கூட நபிகள் நாயகத்தின் நாவுகள் அந்த ஒற்றை பிரார்த்தனையை கேட்கவே இல்லை. தன்னுடைய கௌரவத்திற்கு இழுக்கு வருகிற பொழுது யாரும் தன் நிலை அற்று போய் விடுவார்கள். அருமை நாயகமே, உங்களது மனைவி இப்படி நடந்து கொண்டாலாமே என்று செய்தி வருகிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அப்பழுக்கற்ற மாதரசியின் மீது. ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி மௌனித்து நிற்கிறது. இறை சமூகமே வாய்மூடி இருந்தது 40 நாட்கள். எவன் நயவஞ்சகன் என்று இந்த அடையாளத்தை இந்த உலகம் கண்டுகொள்வதற்காக. தன் நபியை குறித்து அல்லாஹ் சொன்னான், என் நபி நாவ் அசைத்தால் வகையாகத்தான் அசைவார்களே தவிர அவர்களின் மனோ இச்சை ஒரு நாளும் பீரிட்டு வராது என்று அல்லாஹ் அடையாளம் பகன்றான் இறைமறையில். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா என்று தன் மனைவியை குறித்து தகாத வார்த்தை சொல்லி அதன் மூலமாக தூஷித்து தெரியக்கூடியவனின் செய்தி செவியில் வந்த பொழுது கூட ரசூலுல்லாஹ் எதிராக பிரார்த்திக்கவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. அந்த ஒற்றை பிரார்த்தனையை தாங்கள் எதற்காக வைத்திருக்கிறீர்கள் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமையில் என் சமூகத்தில் இறைவனால் மன்னிக்கப்பட்டு அவனுடைய அருளால் ஈடேற்றப்படுத்தப்பட்டு சமூகங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்ற பின்பு இனிமேலும் என் உம்மத்தில் பாவங்களை சுமந்தவர்களாக நரகத்திற்குள்ளால் வேதனைப்பட்டு கொண்டு அவர்களுக்கு ஆதரவற்ற நிலையில் இருக்கிற பொழுது இனிமேல் மன்னிப்பு அவர்களுக்கு கிடைப்பதற்கு எந்த வாய்ப்பும் சாத்தியமும் இல்லை என்ற சூழல் சிந்திக்கிற பொழுது அந்த இடத்தில் நாதியற்று நிற்கிற அந்த மனிதனினுடைய கடைசி தருணத்திற்காக நான் இந்த பிரார்த்தனையை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அப்பொழுது கேட்பேன் அல்லாஹ்விடத்தில், நீதானே சொன்னாய் நபிமார்கள் கேட்டால் பிரார்த்தனை கபூல் செய்வேன் என்று. இந்த உலகத்தில் வாடும் காலையில் நான் ஒரு நாளும் அதை பயன்படுத்தவே இல்லை. இப்பொழுது கேட்கிறேன், என் உம்மத்தில் இவர்களின் பாவங்களை மன்னித்து நீ சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று நான் கேட்பேன். எல்லாம் மன்னிப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நமக்கென்று எந்த தனி அடையாளமும் கிடையாது, நாளை மறுமையிலும் கிடையாது. அதனால்தான்
சஹாபிகள் அவர்களுக்காக எதையும் இழக்க தயாரானார்கள். உஹதில் இப்னு கமியா வம்பன் அவனுடைய தலை கவசத்தில் இருந்த 2 வளையல்கள் எம்பெருமானாரினுடைய வாய் அப்படி 2 வளையங்கள் உள்ளே மாட்டி அப்படியே இழுத்து விட்டது. அந்த வளையம் அவனுடைய கவசத்தில் இருந்து கலந்து பெருமானாரின் வாயுக்குள்ளால் 2 அப்படியே அந்த 2 பக்கத்தினுடைய நிலை உள்ளால் அப்படி போயிடுச்சு. 2 கண்ணத்திலையும் மாட்டி இருக்கு. சஹாபிகள் துடித்து போய்விட்டார்கள். அகற்றுவதற்கு எப்படி? இன்றைய காலம் மாதிரி ஏதாவது உபகரணங்கள் இருந்ததா? இல்லை. நேராக வந்தாங்க. அருமை தோழர்களே, எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று வருகிறார்கள். பிரித்து வருகிறார் ஒரு தோழர். செய்தனா அபூ உபைதத்து இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள், அந்த வளையத்தை நான் அகற்றுகிறேன் என்றார்கள். அப்படியே நேரம் வந்தாங்க. வந்து அவர்களின் ஒரு பகுதியினுடைய கடவாய் பல்லால் அந்த வளையத்தை அப்படியே கடிக்கிறார்கள். என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொன்மேனிக்கு இதனால் அவன்தான் ஒரு நோவினையை உருவாக்கி விட்டான். அகற்றுகிற தருணத்தில் என் பெருமானாருக்கு என்னால் நோவினை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படியே அந்த இரும்பு வளையத்தை கடிக்கிறார்கள் தங்களுடைய பற்களால். கடிக்க கடிக்க அப்படி அந்த வளையம் துண்டாக தயாராகிறது. ஆம், அந்த வளையம் அப்படி துண்டாகி கீழே விழுகிறது. விழுந்தது என் பெருமானாரின் ஒரு பகுதி வளையம் மாத்திரம் அல்ல, அபூ உபைதத்து இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடவாய் பல்லு உடைந்து கீழே விழுகிறது. இரண்டாவது இருக்கிறதே, அப்போவாவது வேறு ஒரு நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்களா? இல்லை இல்லை, அதையும் நானே தாங்கிக் கொள்கிறேன் என்று 2வது பகுதி கடவாய் பல்லை அல்லாஹ் எதற்கு தந்திருக்கிறான்? அதற்கான ஒரு நன்றிகடன் வேண்டாமா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த 2வது வளையத்தையும் கடிக்கிறார்கள். அந்த கடித்தவுடன் அந்த வளையமும் துண்டாகி கீழே வருகிறது. அபூ உபைதத்து இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பல்லும் ஷஹீதாகி கீழே விழுகிறது. எதையும் இழக்க தயாரானார். என்ன அபூபக்கரே ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வே கேட்டார், என்ன அபூபக்கரே ஆச்சரியமாக இருக்கிறது, உங்கள் நடவடிக்கை இப்படி அமையாது, தாங்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டீர்களே, எப்பொழுதும் அதவின் உச்சாணியில் நின்று அழகு பார்ப்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாளும் ரசூலுல்லாஹ்வை முந்தியது கிடையாது. லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்வானே, விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் முந்தி விடாதீர்கள் என்று ஒரு நாளும் முந்திய வரலாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாம்ராஜ்யத்திலேயே கிடையாது. ஆனால் அந்த சரித்திரம் ஒரு நாள் தவிடுபடியாகிறது, ஒரு நாள் திசை திரும்புகிறது. அந்த நாளை தவிர வேறு எந்த நாளும் அதற்கு முன்னாலும் பின்னாலும் அப்படி நடந்து கொள்ளாததால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அபூபக்கர் வித்தியாசமாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாம்? அப்படியே வராங்க, முன்னால போறாங்க, திடீர்னு பின்னால வராங்க, வலதால் வருகிறார்கள், இடதால் வருகிறார்கள். என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து கிளம்புங்கள் என்று சொல்லிவிட்டான். நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வினுடைய அன்பை உத்தரவை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சிட்டு போறாங்க. அந்த பயணத்தில் தான் இந்த வித்தியாச வேறுபாடுகள் நடக்கிறது. திடீர்னு முன்னால போறாங்க, திடீர்னு பின்னால ஓடி வராங்க, திடீர்னு வலது பக்கம் ஓடி போறாங்க, திடீர்னு இடது பக்கம் ஓடி போறாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. ஒரு கட்டத்தில் என் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? அருமை நாயகமே, உங்கள் பொன்மேனியில் அந்த காலில் இந்த கற்கள் பட்டு பழுதாக்கி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். எனவே நீங்கள் என் காலில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் சுமந்து செல்கிறேன் என்று அப்படியும் சுமந்து சென்றார்கள். அபூபக்கரை ஏன் இந்த வித்தியாசப்பாடு என்ற பொழுது, நாயகமே நான் நடந்து வருகிறேன், இந்த பாதைகள் எனக்கு பரிச்சயமான பாதைகள், என் உள்ளத்தில் இப்பொழுது முன்னால் இருந்து ஆபத்து வருமோ என்று நான் யோசிக்கிற பொழுது நான் அங்கே ஓடி வருகிறேன். பின்னால் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று யோசிக்கிற பொழுது பின்னால் ஓடி வருகிறேன். வலதால் ஆபத்து வருமோ என்று நினைக்கிற பொழுது வலதுபுறம் ஓடி வருகிறேன். இடதால் ஆபத்து வருமோ என்று நினைக்கிற பொழுது இடதுபுறம் ஓடி வருகிறேன். சொல்லந்து சொல்லந்து அதுதான் நாயகமே நான் இப்படி வருகிறேன் என்ற பொழுது
அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நிலைகள் அப்படியே மெய்சிலிர்த்து போகிறது. கையில ஒரே ஒரு பையன் தான் கொண்டு வந்தாங்க. அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டு வந்த பை ஒரே ஒரு பை, ரசூலுல்லாஹ்வுடைய பை ஒரு பை, அதையும் பெற்றுக் கொண்டார்கள். தன் பையையும் வைத்துக் கொண்டார்கள். ஹிரா மலைக்கு தௌர் மலை குகை வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நிறுத்துறாங்க. இங்க நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நிக்க வச்சுட்டு இவங்க முன்னால போறாங்க. சரித்திரத்தில் அப்படி நடந்து கொண்டதே கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என் பெருமானாரை தான் இதிலும் முற்படுத்துவார்கள். ஆனால் இங்கே அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உள்ளே இருந்த கொத்தல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. ஒரே ஒரு கொத்தல் மாத்திரம் அடைப்பதற்கு வழியற்று நிற்கிறது. தன் கால்களை கீழே வைத்து பொத்திக் கொண்டு ரசூலுல்லாஹ்வை அந்த ஒரு தருணத்தில் மாத்திரமே உள்ளிருந்து கொண்டு வெளியே அழைத்தார்கள். நாயகமே இப்பொழுது உள்ளே வாருங்கள் என்று. மற்ற தருணங்களில் எல்லாம் நாயகமே தாங்கள் செல்லுங்கள் என்று முன்னே சென்று விட்டு தான் பின்னால் வருவார்கள். அந்த ஒரு இரவில் மாத்திரமே உள்ள போய் இவங்க உட்கார்ந்துகிட்டு ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டாங்க. இப்போ வாங்கன்னாங்க. மத்த எந்த நாள்லயும் உட்கார்ந்துகிட்டு ரசூலுல்லாஹ்வை அணுகுனதே கிடையாது. அன்னைக்கு உட்கார்ந்துகிட்டே கூப்பிட்டாங்க. இப்போ வாங்க உள்ளேன்னாங்க. அல்லாஹு அக்பர். உள்ள இருந்தாங்க. தெரியும், நாகம் தீண்டியது, பாதிப்பு ஏற்பட்டது, கண்கள் நீரை சொரிந்தது. கண்மணி நாயகம் அயர்ந்திருந்த தருணத்தில் ஒரு சொட்டு நீர் விழுந்தது. துடித்து போய் ரசூலுல்லாஹ் அபூபக்கரை ஏன் அழுகிறீர்கள் என்றார்கள். இத்தகைய நிலை என்றார்கள். பெருமானார் தன் உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள். அந்த நிலைகள் எல்லாம் மாறியது என்றெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். முடிச்சிட்டு வெளியில வாராங்க. இப்ப போகணும், மதீனாவை நோக்கி போகணும். 2 பேரும் வெளியில வாராங்க. வந்த பொழுது பார்த்தால் ஒரு பை இருக்கிறது, இன்னொரு பைய காணோம். ஒரு பை இருக்கிறது, இன்னொரு பைய காணோம். அபூபக்கரே, என்ன ஒரு பை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு சபையில இந்த மாதிரி பயணம் மேற்கொண்டாலும் கூட அதுல ஒரு ஆளை பொறுப்பா பார்க்க சொல்லுவாங்க. யாராச்சும் ஏதாவது விட்டுருக்கிறாங்களா பாருங்கம்பாங்க. இது சபையினுடைய ஒழுங்கு. அது இப்ப ரசூலுல்லாஹ்வே பாக்குறாங்க. என்ன அபூபக்கரை ஒரு பைய காணமேன்னாங்க. நாயகமே, அந்த ஒற்றை பையில் உள்ள துணிகள் தான் அத்தனை ஓட்டைகளையும் அடைத்தது என்றார். அந்த ஒற்றை பையின் துணைகள் தான் அத்தனை ஓட்டைகளையும் அடைத்தது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது கேட்டார்கள், என் அபூபக்கரே, அது நீங்கள் என்னோடு வருவதற்கு மாற்று துணியாக இருப்பதிலேயே புதிய துணியை அல்லவா எடுத்து வந்தீர்கள்? என்னோட வாரீங்க, துணியை மாத்தணும், அதுக்காண்டி இருக்கிறதுலயே நல்ல துணி. இப்ப ரசூலுல்லாஹ்வோட போறோம், துணி மாத்தணும், பழைய துணி எடுத்துட்டு போக மாட்டாங்க. இருக்கிறதுலயே புதிய துணிகளை எடுத்துட்டு வந்தியோ, அந்த புதிய துணி அல்லவான்னு கேட்டாங்க. அருமை நாயகமே, தங்களுக்கு முன்னால் அதுவா பெரியது? உங்களுக்கு முன்னால் அந்த புது துணியா பெரியது? அனைத்தையும் இழந்தார். ஒரு கட்டத்தில் இப்படியே சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களின் பொருளாதாரங்கள் எனக்கு எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறது தெரியுமா? எவ்வளவு நான் பயன்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு உங்கள் பொருளை நான் எடுத்து பாவித்திருக்கிறேன் தெரியுமா என்ற பொழுது கண்களில் கண்ணீரே சொரிந்து விட்டார்கள், அழுது விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அருமை நாயகம், அருமை நாயகமே, எல்லா பொருளையும் நான் உங்களுக்கு தந்தேன், ஆனால் இப்பொழுது உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை எனக்கு வலிக்கிறது. என்ன நாயகமே, என் பொருளை தந்ததாகவா இதுவரை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அபூபக்கரே, உங்கள் பொருள் எனக்கு எவ்வளவு பயன்பட்டிருக்கிறது தெரியுமா என்று நீங்கள் கேட்ட வார்த்தை இதுவரைக்கும் என் பொருளா, என் பொருள் என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அனைத்து உங்களுக்காக நான் அன்றே காலில் சமர்ப்பணம் செய்து விட்டேன். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஒரு பெருவாழ்வு யாரிடத்திலையும் பார்க்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னார். இறைமறை குர்ஆன் சூரா பக்ராவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், அந்த வேதம், லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் இல்ல, ஹுதல் லில் முத்தகீன் அப்படி நல்லா சொல்லிட்டு வரான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் எல்லாம் வரிசையா வருது. அதுல அல்லாஹ் சொல்லுவான், நயவஞ்சகர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், வ இதா கீல லஹும் ஆமீனு வ இதா கீல லஹும் ஆமீனு, அந்த வம்பர்களிடம், நயவஞ்சகர்களிடத்துல சொல்லப்பட்டால், எப்படி சொல்லப்பட்டால், ஆமீனு, நீங்க ஈமான் கொள்ளுங்கமான்னு சொல்லப்பட்டால் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்கிறான் என்றால் அதன் நுட்பம், தனி ரகசியம், அதை சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வ இதா கீல லஹும் ஆமீனு, அந்த நயவஞ்சகர்களிடத்தில் சொல்லப்பட்டால்
ஆமீனு ஈமான் கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லப்பட்டா எப்படி ஈமான் கொள்ளணும்? ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க, ஈமான் கொள்ளணும்னு சொல்ற, எப்படி ஈமான் கொள்ளணும்? அல்லாஹ்வே சொல்கிறான், கமா ஆமனன் நாஸ், என் பெருமானார் சமூகத்தில் இருந்து அலங்கரித்த அந்த மக்களாகிய சஹாபிகள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்ளுங்கள். ஆமீனு ஈமான் கொள்ளணும். எப்படி ஈமான் கொள்ளணும்? சும்மா ஆமன்து பில்லாஹி மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா முடிஞ்சு போச்சா? இப்படியா ஈமான் கொள்ளணும்? இல்லப்பா, ஆமீனு கமா ஆமனன் நாஸ், அந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளுங்கள். சும்மா ஈமான் கொள்ளுங்கன்னா கூட ஈமான் கொண்டிருப்பான். நல்லா புரிந்து கொள்ளணும். சும்மா ஈமான் கொள்ளுங்கன்னா கூட அவன் ஈமான் கொண்டிருப்பான். ஏன்னா அவன் ஈமான் கொண்டிருந்தான். ஆனா அந்த ஈமான் நயவஞ்சகத்தனமான ஈமானா போச்சு. ரசூலுல்லாஹி சபையில் நயவஞ்சகம் இருந்தானா இல்லையா? முனாஃபிக் இருந்தானா இல்லையா? அப்ப அவன் ஈமான் கொள்ள போய் தானே உள்ள வந்து உட்கார்ந்தான். அவன் ஈமான் கொண்டவன் தானே. ஆனா நயவஞ்சகத்தனமான ஈமானா போச்சு. எப்படி நயவஞ்சகனாக அடையாளம் காண முடிந்தது என்றால், அவன் ஈமானு வெறுமனே மொழிதல் ஈமானாக இருந்தது, சஹாபிகளின் ஈமானாக இல்லை. இன்னைக்கு நம்மளையும் அதே அடிவருடி வந்துகிட்டு இருக்கிறான், நம்மளோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் தெளிவா சொல்லுவான், சஹாபிகள் எல்லாம் ஏத்துக்காதிய, சஹாபிகள் எல்லாம் பின்பற்றாதிய, சஹாபிகள் எல்லாம் ஒத்துக்காதியா, சஹாபி சொல்றதெல்லாம் மார்க்கமாகாது, சஹாபிகள் செஞ்சதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது, சஹாபிகள் எல்லாம் நம்ம முன்னோடியா வைக்கக்கூடாது சொல்றானா இல்லையா? இவன் இன்னைக்கு சொல்றவன் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் இருந்த நயவஞ்சகன் என்ன நிலை கொண்டானோ அந்த நிலையின் அடிவாதி வரிசைகள் இவர்கள், அந்த அடிவருடிகள் இவர்கள். அதனாலதான் வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், எப்ப அந்த சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னா, அவன் அன்னைக்கே கேட்டான். எப்படி கேட்டான் தெரியுமா? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், அதன் தொடர்லயே சொல்றான். காலு, அவன் என்ன சொன்னானா, அந்த மக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுப்பான்னு சொன்னா, அவன் சொன்னானா, அனூமினு, நாங்க ஈமான் கொள்ளணுமா? எப்படி? கமா ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்ட மாதிரியா எங்களை ஈமான் கொள்ள சொல்ற? யார் ஈமான் கொண்டது? அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுவான்னு சஹாபிகளை சொல்லும் பொழுது அந்த நயவஞ்சகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கமா ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்ட மாதிரியா ஈமான் கொள்ளணும்னு கேட்டான். நல்லா புரிந்து கொள்ளணும், நன்றாக விளங்கிக் கொள்ளணும், நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கொண்டிருப்பது ஈமான் அல்ல, சஹாபிகள் கொண்டதுதான் ஈமான். அந்த ஈமான் எப்ப நம்ம உள்ளத்துல வருதோ அப்பதான் நாம மோமின். அது இல்லைன்னு வைங்க, நாம மோமின் கிடையாது. நாம பேரளவுல மோமின்னு சொல்லிக்கிறலாம், நாம் கேவாஸ்து மோமின்னு சொல்லிக்கிறலாம். சஹாபிகளை ஈமான் கொண்டால் அந்த ரசூலுல்லாஹ் அவங்க எப்படி ஈமான் கொண்டாங்களோ அப்படி ஈமான் இருக்கணும். அல்ல அத்தகைய ஈமான நமக்கு நசீபாக்கி தருவானாக. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சஹாபிகள் அப்படியே உள்வாங்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சஹாபிகள் அப்படியே உள்வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நடவடிக்கைகளாகவே வெளிப்படுத்தி காட்டினார்கள். அவங்க ஈமான் அப்படித்தான் இருந்துச்சு. நல்லா யோசிக்கிறோம், ஒரு செய்தி இப்படி வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழி இப்படி வரும். ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்த அந்த சபையில இருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல்லமனல் ஈமான், எங்களுக்கு ஈமானை கற்றுத் தந்தார்கள். அருமையான பெருமக்களே, அருமை தாய்மார்களே, நன்றாக நீங்கள் உள்வாங்க வேண்டும். சொல்றது சஹாபி. நாங்க ரசூலுல்லாஹ்வோட இருந்தோம். எந்த நிலையில் இருந்தோம்னு சொல்றாங்க? நாங்கெல்லாம் வனஹனு ஃபித்தியான், வாலிபர்களாக ரசூலுல்லாஹ் அவங்களை அழைச்சு இப்ப கற்றுக் கொடுக்கிறாங்க. எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபஅல்லமனல் ஈமான், எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஈமானை கற்றுத் தந்தார்கள். கபல அன் நதஅல்லமல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால், நாங்க குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எதை கற்றுத் தந்தாங்க? நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட எதை படித்துக் கொண்டோம்? ஈமானை படித்துக் கொண்டோம். சும்ம தஅல்லமனல் குர்ஆன், அதற்கு பின்னால் நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டோம். ஃபஸ்தாதனா பிஹி ஈமானா, அதனால் எங்கள் ஈமான் அதிகரித்ததுங்கிறார். இறைமறையில் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா இன்னமல் முஃமினூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, முஃமின்னா யாரு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான்.
إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. மூமின்னா யாரு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் திருநாமம் சொல்லப்பட்டால் இருதயங்கள்லாம் நடுங்கி போய்விடும். அது மாத்திரமல்ல, ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும்னு சொல்றான். சஹாபிகள் சொல்றாங்க, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் முதல்ல தந்தது எது தெரியுமா? ஈமானிய பாடத்தை தந்தார்கள். அதற்கு பின்புதான் எங்களுக்கு குர்ஆனிய பாடத்தை கொடுத்தார்கள் சொல்றது யாரு? ஷத்தீப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஈமானுக்குள்ளதான் எல்லா ஒழுக்கமும் இருக்கு, எல்லா யோகியதை, எல்லா பாக்கியமும் இருக்கு. அந்த ஈமான் சரியாக உள்வந்து விட்டால் எல்லாம் சரியாயிடும். அதை சரியா வாங்கலன்னா குர்ஆன் ஓதி வேலை இல்லை. அப்புறம் எப்படி குர்ஆன் பிரகாரம் அமல் செய்ய? அந்த ஈமான் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நடவடிக்கைகள் எல்லாம் மிகச் சீராக போய்விடும். நல்லா பாக்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபையில ஒரு தோழர் அமர்ந்திருக்கிறாங்க. பெருமானாரிடத்தில் அவர்கள் தங்களை எப்படி அர்ப்பணித்திருந்தார்கள், ஒப்படைத்திருந்தார்கள், தங்களை எப்படி அங்க கொடுத்திருந்தாங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு ஹதீஸை நீங்க பாருங்க, பஸார் பைஹக்கில இந்த ஹதீஸ் இடம் பெறுது. அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஸ்ரீதேவி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, தனக்கு நடந்த நிகழ்வு சொல்றாங்க. அகல்து சரீதத்த பிலஹ்மின் சமீன், கொஞ்சம் நல்ல கொழுப்பு நிறைந்த உணவு செய்யப்பட்ட சரீதுங்கிற அந்த உணவு, தக்கடி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணவு. அந்த உணவை நான் நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய சபைக்கு வார? ரசூலுல்லாஹி, சத்தமா சொல்லுங்களேன், வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு நான் வாரேன். வந்த உடனே எனக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பொதுவாகவே சாப்பிட்டா நமக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உண்டு, தூக்கம்ங்கிறதுக்கு முன்னால ஒண்ணு வரும். அது என்ன? எப்போ விட்டுட்டேன், சாப்பிட்டேன். சஹாபிக்காவது சாப்பிட்டுட்டு ரசூலுல்லாஹி சபைக்கு வர்ற வரைக்கும் மாதிரி ஏப்ப கொஞ்ச நேரம் பிந்தி இருக்கு. நமக்கெல்லாம் அப்படி இல்லை. ஏப்ப வந்தா தான் கையவே தூக்குவோம் தட்டை விட்டு. ஏப்ப வரணும், வர்ற வரைக்கும் சாப்பிடுவோம். ஏப்ப வந்துட்டு அதுக்கு நாம ஒரு பேர் வச்சிருக்கிறோம், சிக்னல் வந்துருச்சான். என்ன வயிற்றுக்குள்ள போய் எல்லாம் சரி, நல்லா ரேடியோக்குள்ள எல்லாம் சேர்ந்து சிக்னல் வந்துருச்சான். அத சொன்னாரு. அவர் போய் சாப்பிட போயிருக்கிறார் சபையில, பந்தியில. ஒரு மனுஷன் ஒரு பந்தியில உட்காரலாம், ரெண்டாவது பந்தியில உட்காரலாம், மூணாவது பந்திக்கு போயிருக்கிறார். அவன் நேரத்துக்கு மூணாவது பந்திக்கு அவனே விளம்ப வந்திருக்கிறான். அதான் பிரச்சனையே. ஏற்கனவே பந்தியில விளம்புனா பாருங்க, சரி ரெண்டாவது பந்தியில வந்தாரு, ஏதோ ரெண்டாவது பந்தியில பசிக்கு வந்திருக்கலாம் நினைச்சு சாப்பாடை கொடுத்தாரு. அப்ப மூணாவது பந்திக்கு வரும்போது அவருக்கே டவுட்டா போச்சு, ஆஹா இவட மூணாவது பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாருன்னு. சாப்பாடை போடும்போது, என்ன உங்களுக்கே நல்லா இருக்கானே, இது மூணாவது பந்தின்னு நீங்க உட்கார்றது அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார். சபையில கொஞ்சம் சத்தமா சொன்னா யாருக்கு இதா இருக்கும்ல, அறிங்க வாப்பான்னு கூப்பிட்டாரு. கீழே கூப்பிட்டு, இந்த பாரு மானத்தை வாங்காத, நான் சொல்றதை கேளு. அதோட அவன் போயிட்டான். இங்க வா, நான் சொல்றதை கேளு, உனக்கு ரொம்ப நினைவாற்றல் அதிகமா எடுக்கிறா அப்படின்னா. உனக்கு ரொம்ப நினைவாற்றல், ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே நான் மூணாவது பந்தியில உட்கார்றேன்னு சொல்லி. உனக்கு நினைவாற்றல் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு செரிமான சக்தி அதிகமா இருக்குன்றானா அவன். அதனால நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். சில பேருக்கு அவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. சஹாபிக்காவது இங்க வர்ற வரைக்கும் ஏப்பம் கொஞ்ச நேரம் தாமதமாச்சு. நமக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஏப்பம் வரும். ஏப்பம் வந்தாலும் கடைசியில முடியாதுன்னு சொல்ற வரைக்கும் இருக்கிறவரும் பரிமாறுவாங்க. அதுவும் தப்பு. முடியாதுன்னு சொன்னா விட்டுறணும், திரும்ப திரும்ப போடக்கூடாது. அதுவும் சுண்ணத்துக்கு மாற்றம். கடைசியில ஒருத்தன் சொன்னான்னா, ஏப்பா எல்லாம் இருக்குப்பா, ரெண்டு வாய மூடு விரலை விட்டு வாந்தி எடு, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, முடியாம அங்கங்க நிமிர்றான், போறான், குடிய முடியல, வாயில ரெண்டு விரலை விட்டு வாந்தியாவது எடுப்பாண்டவனே அவன் சொன்னான்னா, எப்பா ரெண்டு விரல் விடுற மாதிரி இருந்தா ரெண்டு பழத்தை தள்ளி இருப்பானேன்டானா அவன். நம்ம நிலைமை இப்படி. சரி, இப்ப செய்தனா அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுடைய சபைக்கு வந்துட்டேன், சாப்பிட உட்கார். நேரம் ரசூல் சபை வந்தோடனே ஏப்பம் வந்துருச்சு அந்த இடத்துல. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, உக்ஃபுஃப் அலைக துஷாஅக அபா ஜுஹைஃபா, அபூ ஜுஹைஃபா ஏப்ப விடாதீங்க, சரியா ஏப்ப விடாதீங்க.
அப்ப ஏப்ப விடாதீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரகசியம் மறைஞ்சு இருக்கு. ஏப்ப விடுற மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எதனால நான் ஏப்ப விடாதியோன்னு சொல்றேன்னா, அதிகமான மக்கள் ஷிபஅன் ஃபித் துன்யா, இந்த உலகத்துல வயிறு நிறைச்சு நல்லா சாப்பிடுறாங்கல்ல, வயிறு முட்டை வயிறு பெருக்க சாப்பிடுறாங்கல்ல, இப்படி சாப்பிடக்கூடிய ஆட்கள் அதுவலுகும் ஜூஅன் யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில ரொம்ப பசியா இருப்பாங்க. அதனால நீங்க ஏப்ப விடுற மாதிரி சாப்பிடாதீயோன்னு சொல்றாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சஹாபிக்கு அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சபையில அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட வயசு என்ன தெரியுமா? 12 வயசு. எத்தனை வயசு? 12 வயசு. அல்லாஹு அக்பர். இந்த உலகத்துல 85 வயது வரை வாழ்ந்தார் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. 85 வரை வாழ்ந்தார்கள். அந்த 12வது வயதில் உள்ள ஏப்பம் தான் கடைசி ஏப்பம். 85 வரைக்கும் ஏப்பமே ரசூலுல்லாஹ் சொன்னதால் விடவே இல்லை. அவங்களே சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒருவேளை மாத்திரமே சாப்பிடுகிற வளமை கொண்டவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டார். கொஞ்சம் கூடுதலா காலையில போயிடுச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் சாப்பிடுறதே இல்லை. பெருமானாரின் செய்தியை உள்வாங்கினால் இப்படி சஹாபிகள் உள்வாங்குவார்கள். இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு சில பேருக்கு அது ஒரு வகையான மெண்டல் பிரச்சனை, ஒரு வைத்தியம்னு சொல்லலாம். என்ன தெரியுமா? அடிக்கடி நாம போனை எடுத்து பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா, ஒண்ணு நமக்கு எவனாவது மெசேஜ் அனுப்பியிருக்கிறானான்னு பாக்குறதுக்கு, இல்ல நாம போட்ட மெசேஜுக்கு எவனாவது லைக் ஷேர் எல்லாம் பண்ணிருக்கிறானான்னு பாக்குறதுக்கு. காலையில முழித்த உடனே நாம யார பாக்குறோமோ இல்லையோ செல்போனை தூக்கி பார்க்காம இருக்கிறோமா? கொஞ்ச நேரமா மெசேஜே வராம நான் ஒரு மணி நேரம் போச்சுன்னு வைங்க, 2 இதை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒன்னாவது என்ன, ஆஹா நெட்டு பிரச்சனை தான் ஆகி போச்சோ, திரும்ப அதை போப்பான் பிளைட் மோட்ல போட்டு திரும்ப எடுப்பான், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவான். அப்படி இல்லைன்னு வைங்க, எல்லாம் கரெக்டா இருக்குன்னா உலகத்துல எல்லாரும் நம்மள மோதா போயிட்டான்னு நினைச்சுட்டானா ஒருத்த கூட மெசேஜ் அனுப்பலையேன்னு இந்த வியாதி நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி காலையிலையும் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஹதீஸ் நம்ம கையில கொத்து கொத்தா கிடைக்குது. அன்னைக்கு அவங்க கையில அப்படிலாம் கிடைக்கல, நம்ம கையில கொத்து கொத்தா கிடைக்குது. நம்ம போனை எடுத்துக்கிட்டா எவ்வளவு மெசேஜ் ஹதீஸ்களா வந்து விழுது. என்னைக்காவது நம்ம படிச்சுட்டு ஃபார்வேர்டு பண்ணிருக்கிறோமா? காலையில முழிச்ச உடனே ஒரு வியாதி என்னன்னா 10 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணிடணும். ஏன்னா அவன் எல்லாத்தையும் போட்டு கடைசியில ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஃபார்வேர்டு செய்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லா அமையும்னு சொன்னா அந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டு ஹதீஸையே படிக்காம கடைசியில போட்டுக்கிறான் பாருங்க, 10 பேருக்கு அனுப்புனா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படும்னு. இதை மட்டும் படிச்சுட்டு 10 பேருக்கு என்ன படிச்சோன்னே தெரியாம அனுப்பி விடுறான். நீங்க குரூப் மெசேஜ்ல பார்த்தா அந்த குரூப்ல இருக்கிற 50 பேர் ஒரே மெசேஜ் அன்னைக்கு காலையில அனுப்பியிருக்கோம். 50 பேரும் படிக்கல. இருக்கா இல்லையா? ஹதீஸ்கள் கொத்து கொத்தாக விடுகிறது. நன்றாக யோசிக்க வேண்டும் அருமையான பெருமக்களே. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, உங்க ஈமானு இப்படி சராசரி ஈமானா இருந்தா எதுவுமே அமலுக்கு வராது, சஹாபிகள் கொண்ட ஈமான் மாதிரி இருக்கணும். என் பெருமானார் சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது. அவங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சொன்னா நடவடிக்கை கொண்டு வரணும். அல்லாஹ் சொல்றான், அங்க தீர்ப்பு வந்துருச்சுன்னா அங்க வேற எங்கேயும் வேலை இல்லை, அமல்ல தான் அது வெளிப்படணும்னா உனக்கென்று தனி அடையாளம் உனக்காக கூட இருக்கக்கூடாது. நீ நடந்தால் அது பெருமானாரின் நடையழகாக இருக்க வேண்டும். நீ பேசினால் என் பெருமானாரின் பேச்சழகாக இருக்க வேண்டும். நீ பார்த்தால் பெருமானாரின் பார்வை அழகாக இருக்க வேண்டும். எண்ணிக்கொண்டே நடக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வாய் முணுமுணுத்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போறாங்க, இவங்க பின்னாடியே போறாங்க, வாய் முணுமுணுத்துக்கிட்டே போறாங்க. போய் சேர்ந்துட்டாங்க. பின்னாடி இவ்வளவு ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல, அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க வாய் முணுமுணுத்துட்டு போனீங்களா, ஏதாச்சும் ஒண்ணு வாயில ஓதிக்கிட்டு போனீங்களா, ஏதாச்சும் திக்ரு செஞ்சீங்களா, எங்களுக்கு சொல்லித்தாங்களேன்னு கேட்கும் போது ஒண்ணும் செய்யல, நான் பெருமானார் எத்தனை எட்டு வைத்து இங்கிருந்து நடந்தார்கள் என்று பார்த்தேன். எதற்காக தெரியுமா? இந்த இடத்திலிருந்து நானும் அங்கே வளமையாக தொழுகைக்கு நடக்கிற பொழுது அத்தனை எட்டே வைக்க வேண்டும் என்பதனால் என்றார். வைக்கிற எட்டில் கூட என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய
அருள் நிறைந்த எட்டாகவே என் எட்டு அமைய வேண்டும். காரணம், நான் வைக்கிற எட்டுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்குமோ இருக்காதோ, ஆனால் நான் வைத்த எட்டுகள் எம்பெருமானார் வைத்த எட்டுகள் போன்று என்று வருகிற பொழுது அந்த எட்டுக்கு தனி மரியாதை அல்லாஹ்வின் சமூகத்தில் இருக்கும் இல்லையா? அதனால் என்றார்கள். அருமையான பெருமக்களை, இப்படித்தான் நமது வாழ்வுகள் அலங்காரம் பெற வேண்டும். எனவே உங்களது பிள்ளைகளுக்கு என் மீது பாசம் கொள் என்று சொல்லாதீர்கள். எனக்காக செய்ய மாட்டியான்னு கேட்காதீங்க. நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லாதீங்க. நீ இதை செய்யலன்னா உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், உனக்கு நான் இதை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இனிமேல் சொல்வதாக இருந்தால் இப்படி செய், இது அல்லாஹுக்கு ரசூலுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை செய்யுமா? நீ இதை செய்யலன்னா அல்லாஹு ரசூல் உன் மேல கோபப்படுவாங்க, அது வேணுமா அது வேணாமா? இதை செய், அல்லாஹு ரசூல் உனக்கு நாளைக்கு மறுமையில இன்னென்ன பாக்கியம் வச்சிருக்கிறாங்கம்மா, அதனால் செய் என்று நீங்கள் முற்படுத்த வேண்டியது அந்த அடையாளம் தானே தவிர நம்மின் அடையாளத்தை முற்படுத்தினால்தான் அதனால் ஏற்படுகிற விளைவுதான் அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால நம்மளை உதாசீனப்படுத்திடுறான். அல்லாஹுவையும் ரசூலையும் முன்னிறுத்தினால், என் பெருமானாரின் வாழ்வியலை முற்படுத்தினால் உங்க பிள்ளைங்க ஒரு நாளும் வழி தவறவே மாட்டாங்க, எங்கேயும் உங்களை தப்பி விட மாட்டாங்க. இப்ப சொன்னாங்கல்ல, அல் பரக்கத்து மா அகாபீரிக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல் பரக்கத்து மா அகாபீரிக்கும், உங்களில் பெரியவர்களிடத்தில் உங்களுக்கான பரக்கத்து இருக்குதுன்னாங்கல்ல. இத ரசூலை சொல்லி கொடுத்து பிள்ளைய வளர்த்திருந்தா இந்த ஹதீஸ காட்டினா போதும். அல் பரக்கத்து மா அகாபீரிக்கும் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏமா புள்ள, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாத்தியா? அல் பரக்கத்து மா அகாபீரிக்கும், உங்களிடத்தில் பெரியவர்கள் இருப்பதால் பரக்கத்து இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஒற்றை ஹதீஸை காட்டினால் போதும், முதியோர் இல்லங்கள் அடையாளம் தெரியாமல் போய்விடும். இந்த ஒற்றை ஹதீஸை முற்படுத்தினால், அதுக்கு நீங்க முன்னாடி ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். எதை? ரசூலுடைய முஹப்பத்தை உள்ள போட்டு வச்சிருக்கணும். பெருமானார் சொல்கிறார்கள், போதும். பெருமானார் சொல்றாங்க, அது போதும். உங்களை எதிர்த்து பேச மாட்டான், உங்களை அவமரியாதை செய்ய மாட்டான், உங்கள் வார்த்தைகளை அவன் உதாசீனப்படுத்த மாட்டான், உங்களை வீட்டிலிருந்து அகற்ற மாட்டான், உங்களை பாரமாக கருத மாட்டான், உங்களை லக்கேஜா பார்க்க மாட்டான். மாறாக உங்களை பார்க்கிற பொழுது பரக்கத்தாக பார்ப்பான். நீங்க பார்த்தாலே அவனுக்கு சந்தோஷமா இருக்கும், நீங்க இருந்தால் அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். என் பெருமானார் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், உங்கள் அடையாளத்தை காட்டாமல் என் பெருமானாரின் அடையாளத்தை காட்டி உங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். அந்த ஒற்றை ஹதீசுகளை முன்னே செல்லுகிற பொழுது, அதை பார்க்கிற பொழுது அவன் செயல் வடிவமாகவே மாறிவிடுவான். நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை யா ரசூலல்லாஹ். ஆம், அந்த அடையாளம் இன்றி எங்கள் அடையாளம் இங்கும் கிடையாது, நாளை மறுமையிலும் கிடையாது. அந்த ஒற்றை அடையாளத்தை முன்னிறுத்தி வாழுகிற நன்னசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அந்த அடையாளத்தோடு வார்த்தெடுக்கும் சமூகமாக நமது பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஏற்பாட்டாளர்களை பொருந்திக் கொள்வானாக. இதன் பரக்கத்துகளால் அல்லாஹு தாலா இதற்காக உடல் உழைப்பாலும் பொருளாதார உழைப்புகளினாலும் யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அல்லாஹ் இந்த மன்றம் இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதோடு அதே மாதிரி மக்களுக்கு பயனான பல்வேறு காரியங்களையும் முன்னின்று செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரியாதைக்குரிய தலைவர் பிருந்தகை உள்ளிட்டவர்கள் என்னை வந்து சந்தித்த பொழுது நான் சொன்ன வார்த்தை, உங்கள் ஊரின் பிள்ளைகளில் ஏழை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற வெகுமதிகள் ஏராளம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் ஊரில் எவ்வளவோ நல்ல கல்வியாளர்கள் இருக்கிறீங்க, அற்புதமான செல்வந்தர்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை, ஏழை பிள்ளைகளை தத்தெடுத்து அந்த பிள்ளையின் முழு படிப்பு செலவுக்கும் நீங்கள் பொறுப்பேற்று ஒவ்வொருவர்கள் அதை முன்னேற்றி காட்டினால் உங்கள் பிள்ளைகள் கல்வியாளர்களும் உருவாகுவார்கள். அடுத்தவர்களுக்கு அவர்கள் உதவி புரிகிற ஜக்காத்தை கொடுக்கிற தகுதியிலும் அவர்களும் உயர்ந்து நிற்பார்கள். அத்தகைய வாக்கியங்களையும் இந்த ஊர் நிறைவாகவே இந்த மன்றத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான வேண்டுதலும் துவாவும் முன்வைத்து என்னை அழைத்தமைக்கும் இங்கு அமைதி காத்தமைக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்ற நன்றி நவிலையும் தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.